இன்றைக்கி நம்ம ஒரு ஏசி இப்போ இன்ஸ்டலேஷனுக்காக நியூ ஏசி இன்ஸ்டலேஷனுக்காக போயிருந்தோம். இது என்னென்னா வேர்ல்ஃபுல் ஏசி. வேர்ல்ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா இது 26th மாடலு. இது சைட்டை போய் நம்ம விசிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அன்பாக்சிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது எங்கே சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காரைக்குடி பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். அங்கே தான் நம்ம போய்ட்டு சைட்டை விசிட் பண்ணிவிட்டு கஸ்டமர் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்தோம். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்ஃபுல்லில் 3 ஸ்டாரு 155 டன்னு இன்வெர்ட்டரு. இது 26th நியூ மாடல் தான். இதில் வந்து உங்களுக்கு பில்ட் குவாலிட்டின்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு காப்பர் கிட்டு 3 மீட்டர் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி எல்லாமே இப்போ உங்களுக்கு டிசைன் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் 3 மீட்டர் இருக்க கம்யூனிகேஷன் ஒயரு, இன்டோர் கனெக்ஷன் ஒயரு எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. டேப்பு, ஸ்டாண்டு இதுகளை மட்டும் நம்ம கஸ்டமருக்கு தேவையான நம்ம தனியாக பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். 26th நியூ மாடல் இது. நான் அதில் ஸ்டிக்கரே ஒட்டியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. மாடல் டிசைன் வைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருந்த மாதிரி தான். 25th மாடல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது இதுவும். இது இன்டோர் கனெக்ஷன் நம்ம இன்னர் ஜாயிண்ட் தான் பண்ணுற மாதிரி வந்தது. அதனால் நம்ம டோட்டலாக கிரில்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் ஃபிக்ஸ் பண்ணி பைப்லைன் இன்னரில் ஜாயின் பண்ணி தான் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சோம். பேக் சைடு ஸ்டாண்டில் தான் அவுட்டோர் ரெண்டு வச்சோம். அதே போல் இன்டோர் பார்க் பண்ணுறது லெஃப்ட்டில் ஹோல்ட் பண்ணுறோமா ரைட்டில் ஹோல்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற செக் பண்ணி மெயினாக ஹோல்ட் பண்ணுங்கள். அதே போல் ஸ்பிட் லெவல் வச்சு மார்க் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் போகிற கம்ப்ளைண்ட்டை நம்ம தவிர்த்துக்கலாம். இதில் ப்ளூ கோட்டிங் வரும். இதில் இன்டோர் கனெக்ஷன்லாம் இன்டோர் காயிலில் ப்ளூ கோட்டிங் கொடுக்குறாங்க, அவுட்டோர் காயிலையும் ப்ளூ கோட்டிங் கொடுக்குறாங்க. மற்றபடி அவுட்டோர் எல்லாமே ரஸ்ட் ஃப்ரீ வராது, ஃபுல்லாகவே பவுடர் கோட்டிங் தான். நம்ம பேனாசோனிக்கு இதுக்கும் கம்பேரிசன் பார்க்க போகும்போது பேனாசோனிக் ஓகே. ஏன்னா அதில் உங்களுக்கு ஃபுல்லாகவே அவுட்டோர் யூனிட்டு மெட்டாலிக்கு ஒரு ரஸ்ட் ஃப்ரீயோடு வர்றது. பேனலுக்கு உங்களுக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க. இதில் அவ்வளோவா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே போல் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஸ்டாண்டு தனியாக எடுத்து வச்சு வாங்கி வச்சுருந்தாங்க, நம்ம அதையே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். இது ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் ஸ்டாண்டு மாதிரி தான் இருந்தது. பேக் சைடு அதே போல் நம்ம ஓவர் கட்டிங் பண்ணுறது மெயினாக பேக் சைடு ஸ்லோப்பிங் இருக்க மாதிரி மெயினாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்லோப்பிங் பேக் சைடு வைக்காமல் இன்னரில் ஸ்லோப்பிங் வர மாதிரினா நியூ பில்டிங்லாம் வந்து இந்த கொத்தனார் கட்டும் போதே பார்த்தீங்கன்னா பைப் லைன் வச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னர்லேயே வந்து தண்ணி வர்ற மாதிரி வச்சு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஸ்லோப்பிங் வைக்கக்கூடாது. மெயினாக நம்ம கோர் கட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காண்டி தான் நம்ம மெயினாக கோர் கட்டிங் பண்ண சொல்கிறது. கோர் கட்டிங் பிட்டு கூட நான் உங்களுக்கு அடுத்து தனியாக ஒரு வீடியோவில் எப்படி இருக்குங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். பைப் லைன் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நம்ம பென் பண்ணி உள்ளே தள்ளிட்டு இன்டோர் கனெக்ஷன் ஜாயின் பண்ணேன். இன்டோரில் ஜாயின் பண்ணும்போது மெயினாக இன்னொரு ஃப்ளாரிங் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளாரிங் சப்போஸ் சரியாக இல்லை அப்படின்னா ஃபியூச்சரில் வாட்ரு கேஸ் லீக்கேஜ் வந்துடும். கேஸ் லீக்கேஜ் வந்தோன்னா நமக்கு தான் மறுபடியும் பிரச்சனை. அதனால் ஃப்ளாரிங் செக் பண்ணிக்கிறது நல்லது. கஸ்டமர் ஸ்டெபிலைசர் வந்து ப்ரீமியர் கம்பெனியில் வாங்கியிருந்தாங்க, சிங்கிள் பூஸ்டர் தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ வர ஏசிக்கு எல்லாமே இன்புல் ஸ்டெபிலைசர் தான் நம்ம சேல்ஸிங்கே பண்ணுறாங்க, மேனுஃபேக்சரிங் அப்படி தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கானே நம்ம போட்டுக்கலாம். ஒன்ஸ் போடுறோம் ஸ்டெபிள் பூஸ்டராக போடுறது பெஸ்ட்டு. அதேபோல் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அவுட்டர் யூனிட்டு நம்ம அதிலே ஃபிக்ஸ் பண்ணி அடித்து ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டோம். ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க கஸ்டமர். அதிலே ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா அந்த இடத்துல வேறு ஆப்ஷன் இல்லை. கீழே லேப்டாப் இருக்குது, லேப்டாப் மேலே வைக்க முடியாது. அது வந்து சும்மா செல்ஃப் மாதிரி சப்போர்ட்டுக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க, திங்ஸ் வச்சுக்கிறதுக்காண்டி. அதனால் நம்ம மேலே கொண்டு போனால் தான் பைப் லைன் பத்தாது. அதனால் பைப் லைனும் எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம், எனக்கு அதனே ஸ்டாண்ட் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட பைப் லைன் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டோர் ஆன் பண்ணி காட்டணும். இன்டோர் ஆன் பண்ணி காட்டணும்னா கஸ்டமர் ஓகே. இதில் கூலிங் அப்புறம் மற்றபடி ரிமோட் ஆப்ஷன் எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். கூலிங் செக் பண்ணிவிட்டு அதே போல் பேக் சைடு அவுட்டர் வாட்டர் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக நம்ம கிளாம் பண்ணி அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். கிளாம்லாம் அடித்து நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்தோம். இன்டோர் ஆன் பண்ணிவிட்டு அவுட்டோர் ரெண்டையும் நம்ம செக் பண்ணிவிட்டு நாய்ஸ் எதுவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமோட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரிமோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் அந்த 6 தென்ஸு மற்றபடி எல்லாமே பேசிக் நம்ம ஓல்டு மாடல் 25th என்ன வந்ததோ அதில் தான் இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்குது. மற்றபடி நீங்கள் ஏசி ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு இதில் செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட்ஸ் மட்டும் செகண்ட்ஸில் ஓடும். ஏன்னா அந்த ஸ்விங் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்கும். கம்ப்ரஸர் போய் நம்ம ஆஃப் ஆகிற இன்வெர்ட்டர் மாடல் மட்டும் கம்ப்ரஸர் ஆஃப் ஆகி கேஸ் ஸ்டோர் ஆகிற வரையும் இதில் செகண்ட்ஸ் ஓடுது. அதுக்கப்புறம் 0 செகண்ட் 1 மினிட் முழுசாக ஓடுனதுக்கப்புறம் தான் டோர் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ஆஃப் பண்ணணும். இந்த வீடியோவில் தான் டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.